கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக அமையப் போகிறது. கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எத்தனையோ ஏமாற்றம், எத்தனையோ துரோகங்கள், எத்தனையோ வேதனைகள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. வரக்கூடிய ஆண்டு மிக அற்புதமாக அமையப் போகுது. கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி நேயர்கள் தான். எதையுமே தைரியமாக செய்யக்கூடிய ராசியும், பயங்கிறதே சுத்தமாக இருக்காது. முன் வச்ச காலம் பின் வைக்கவே மாட்டாங்க. என்னாலும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க தான் இந்த கடகராசி நேயர்கள். சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். சனி பகவானின் பாதிப்பு உங்களுக்கு குறைவாக தான் இருக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாகவும் இருக்க வேண்டும். கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள், தவறான பழக்க வழக்கங்கள் இவை எல்லாமே நீங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்தையுமே நீங்கள் கம்பல்சரி அவாய்ட் பண்ணியே ஆகணும். இந்த ஆண்டு மிக மோசமான ஆண்டாக கடகராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக அமைஞ்சிடும். இந்த தீய பழக்கம் எல்லாமே நீங்கள் விடலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி அமைஞ்சிடும். கடகராசி நேயர்கள் 2024 நிறைய இழப்புகளை பார்த்துருப்பீங்க. வீடு கட்டி பாதியில் நிற்கிறது, பணம் கொடுத்து பணம் திருப்பி நம்மக்கிட்ட வராது, ஏமாந்து போகிறது, திருமண வரணுங்கள் பார்த்தீங்கன்னா சரியாக அமைஞ்சிருக்காது. ஏன்னா திருமணம் ஓகே சொல்கிற மாதிரி இருக்கும், கடைசியில் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த பிரச்சனை எல்லாமே அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸு பிரச்சனை, சொத்து பிரச்சனை, அப்போது ரொம்ப ஒரு ரிலேஷன், அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தாரில் யாராவது இவைகளுடைய இழப்பு பார்த்திங்கன்னா இந்த 2024 மிகப்பெரிய தாக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்கும். வரக்கூடிய 2025 பார்த்திங்கன்னா நீங்கள் சில முக்கிய நிகழ்வு எல்லாமே வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு எல்லாமே நடக்க போகுது. கடகராசி நேயர்கள் வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்கள் தான் அதிகமாக இருக்குது. இந்த கடகராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் வாண்டடாக போய் மாட்டிக்கிறாங்க. எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட லைஃப்பில் மட்டும் இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு. தேவையில்லாத பிரச்சனையிலும் குழப்பத்திலும் சிக்கிறோம். நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு மனசளவில் அதிகமாக யோசிக்கக்கூடிய நபர்களாக இந்த கடகராசி நேயர்கள் இருக்கீங்க. கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது ரொம்பவே அதிகமாக நடந்திருக்கு. இந்த 2024 எந்த பக்கம் திரும்பினாலும், எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகளை போய் வாண்டடாக மாட்டிக்கிறீங்க. கடகராசி நேயர்கள் வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் அதிகமாகவே இருக்குது. ஆனால் என்னோட வாழ்க்கையில் எப்போ தான் நிம்மதிங்கிறது இருக்க போகுதோ, நான் எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி நல்லா நிம்மதியாக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி தினம் தினம் புலம்பக்கூடிய ராசியாக இந்த கடகராசி நேயர்கள் இருக்கீங்க. கடன் பிரச்சனையும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடனிலிருந்து மட்டும் வெளியவே வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த கடகராசி நேயர்கள். அதிகப்படியான கடனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆடம்பர செலவும், உங்கள் தேவையற்ற வீண் செலவும் தான் உங்களை இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். தேவையில்லாத ஆடம்பரத்தை எவ்வளோ குறைக்க முடியுமோ இந்த 2025 குறைச்சிக்கிட்டு செல்வங்களை சேர்த்து வச்சு பழகுங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த குடிக்க அடிமையாயிடுறாங்க, போதைப் பொருட்கள் உட்கொண்டு. இதனால் தேவையில்லாத பண செலவு, இதன் மூலமாக குடும்பத்தில் நிறைய பிரச்சனை எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத செயல்களை நீங்கள் எந்த அளவு கட்டுப்படுத்தி 2025 ஃபுல் அண்ட் ஃபுல் சக்ஸஸ்ஃபுல் ஆண்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி நேயர்கள் அதிகம் இறக்க குணம் கொண்டவர்கள். ஹெல்பிங் மைண்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த கடன் பிரச்சனையிலும் பார்த்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்ட்ஸு, தன்னோட சொந்தக்காரங்களுக்காக வேறொரு பக்கம் இருந்து கடன் வாங்கி அந்த தொகையை அவர்களிடம் கொடுத்துருவாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு திருப்பி பணம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதற்கும் சேர்த்து கடன், வட்டி இந்த மாதிரி போன்ற பண எல்லாமே இவங்க கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பண விஷயங்களை எங்கேயுமே நீங்கள் தலையிட வேண்டாம். நீங்கள் போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, வீட்டில் கொடுத்து செலவு பண்ணுறீங்க, இந்த மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க. தேவையில்லாத வெளியிடங்களை உங்களுடைய பணப்புழக்கத்தை நீங்கள் அதிகப்படுத்தினாலோ கண்டிப்பாக 2024 ஏற்பட்ட சிக்கல் மீண்டும் உங்களுக்கு 2025 கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. கடகராசி நேயர்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கு. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அந்த கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்காது. 2025 ஏற்படக்கூடிய நன்மை நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையாக உங்களுக்கு அமைய போகுது. கடகராசிக்காரங்களுடைய நரக வாழ்க்கை அப்படிங்கிறது 2024 முடிஞ்சிருச்சு. 2025 பார்த்தீங்கன்னா புதிய ஆண்டு தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி, மகிழ்ச்சி ஏற்படும். ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான், சுக்கிர பகவான் சேர்க்கை ஒரு 60 நாளைக்கு இருக்கிறதுனால பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஜனவரி மாதத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த கடக
கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் வந்து ஆரம்பிக்க போகுது. ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நன்மதிப்பு போன்ற செயல்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த ஜனவரி மாதமே வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் 3 மாதங்களுக்கு புதிய முயற்சிகளை எதுவுமே நீங்கள் வந்து கையில் எடுக்க வேண்டாம் கடகராசினியர்கள். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புதிதாக வியாபாரம் தொழில் தொடங்குறது, புதிதாக லேண்டு வாங்குறது, அதுக்கப்புறம் வந்து புதிதாக கல்யாணம் செய்யக்கூடியது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து முதல் 3 மாதங்களுக்கு நிறுத்தி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்து வைகாசியில் எது பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். அல்ல ரொம்ப அர்ஜென்ட்டு பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற காரணத்தை மட்டும் நீங்கள் வந்து பண்ணுங்கள். தேவையில்லாத வந்து அவாய்ட் பண்ணி வைக்கிறது எல்லாமே நினச்சா கண்டிப்பாக வந்து அதை அவாய்ட் பண்ணி வைகாசி மாதத்தில் எதை பண்ணுறனாலும் உங்களுடைய ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வைகாசி மாதம் மிக சிறந்த உகந்த மாதமாக இருக்குது. நீங்கள் எதை தொட்டாலும் அது பொன்னாக விளங்கக்கூடிய மாதமாக வந்து வைகாசி இருக்குது. கடந்த 2 வருடமாக வந்து எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் காசே பத்தலை அப்படின்னு புலம்பக்கூடிய ராசி தான் வந்து கடகராசி. அதிகப்படியான செலவு, வீண் செலவு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து ஏகப்பட்ட செலவு போயிட்டுருக்கு. உடல் ரீதியாக பல பிரச்சனைகளை வந்து இந்த கடகராசி நேயர்களுக்கு இருக்குது. என்ன பிரச்சனைனே தெரியாது, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் 2000 3000 பில்லு வரும். ஆனால் வந்து அது சரியான பாடு கிடையாது. இந்த மாதிரி தேவையில்லாத என்னன்னே தெரியாத உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து இந்த கடகராசி நேயர்களுக்கு அதிக அளவில் இருக்குது. உங்களுக்கு இந்த 2025 இது போன்ற பிரச்சனை எல்லாமே வந்து முடிவுக்கு வந்துடும். திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த 2025 திருமணம் வந்து கைகூடும். பழைய கடன்களை அடைக்க வந்து உங்களுக்கு புதிதாக வழி பிறக்கும். காதலிப்பவர்களுக்கு இந்த 2025 மிக சிறந்த ஆண்டாக வந்து அமைஞ்சிருக்குங்க. நீண்ட நாட்களாக வந்து காதலை சொல்லலாமா வேண்டாமா என நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு காதலை இந்த ஆண்டு நீங்கள் வெளிப்படுத்தும் போது அது கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து பயந்த சுபாவமாக இருப்பாங்க, கூச்ச சுபாவமாக இருப்பாங்க, சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிற தாட்டில் இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த முறை வந்து காதலை சொல்லும்போது நிச்சயமாக அந்த காதல் வந்து வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்குது. மார்ச் 30ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு குரு வந்து 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுடைய பணம் கஷ்டம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கிடும். அதாவது முதல் 3 மாதம் மட்டும் உங்களுக்கு 2024 நீங்கள் ட்ராவல் பண்ண மாதிரியே அதே கொஞ்சம் கஷ்டம் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதன் பிறகு 3 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ராஜயோகம் வரதுனால கண்டிப்பாக பணத்தினுடைய வரவு வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்க போகுது. அதனால் உங்களுடைய கடன் பிரச்சனை, உங்களுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாமே வந்து நிவர்த்தி ஆயிரும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கடகராசி நேயர்கள் வாழ்க்கையில் நடந்ததை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வாழவே பிடிக்காத ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கடகராசி நேயர்கள் தான். ஒவ்வொரு நாளுமே வந்து கிட்டத்தட்ட வந்து துன்பம் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லா நாட்களுமே வந்து துன்பத்தில் தான் வந்து இருக்காங்க. கடகராசி நேயர்கள் ஒன்று நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வாழ்க்கையில் எல்லாமே வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. கடகராசிக்காரங்க யாருக்கும் வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற தன்னால் முடிஞ்ச உதவிகளை வந்து மற்றவங்களுக்கு செய்யணும்னு நினைப்பாங்க. என்னதான் வந்து கடகராசிக்காரங்க நல்லவனாக இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதே நடக்க மாட்டேங்குது. இதுதான் வந்து கடகராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருக்கு. கடகராசி நேயர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதற்காகவும் கண்ணீர் விடவோ கண் கலங்கவோ அந்த அளவுக்கு நிறைய மாற்றங்களை வந்து உங்களுக்கு 2025 கண்டிப்பாக வந்து கொடுக்க போகுதுங்க. கடகராசிக்காரங்க தோல்வியை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற வாழ்க்கையில் அதற்காக எவ்வளோ முயற்சி வேணால் எடுக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் வந்து இந்த கடகராசிக்காரங்க. நீங்கள் முயற்சி செய்ய அனைத்து விஷயங்களுமே முழுக்க வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு 2025 இருக்க போகுதுங்க. எல்லாரையுமே நம்பி ஏமாற்றம் அடைகிறாங்க. இனிமேல் அந்த ஏமாற்றங்கிறது உங்களுக்கு இருக்காது. நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக நம்பிடுவீங்க. அவங்க என்னதான் வந்து உங்களுக்கு வந்து சதி வேலையை செஞ்சாலுமே கூட உங்களுக்கு அது தெரியாமல் நீங்கள் வந்து அவங்களே வந்து நம்பி அவர்களுக்காக நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறக்கூடிய தன்மை வந்து உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி அந்த தன்மை எல்லாமே நீங்கி யாருக்கு நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு சுய சிந்தனையை வந்து கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து கொடுக்க போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த 2025 கடகராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக வந்து அமைய போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொலைச்சது எல்லாமே வந்து திரும்ப பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் உங்களுக்கு 2025 வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இனிமேல் வரக்கூடிய காலங்களில் தொழில் லாபம்ங்கிறது கண்டிப்பாக ஒரு உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு வந்து இருக்குது. ஏன்னா இத்தனை நாட்களாக நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், எதுவுமே வந்து போட்ட காசு கூட வரமாட்டேங்குது, முதலே எடுக்க முடியல, வாடகை மட்டுமே கட்டுற மாதிரி இருக்குது, பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஏன்டா ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து கண்டிப்பாக 2025 ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து கொடுக்க போகுது.
இந்த கடகராசி நேயர்கள் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து கடன் வாங்கி ஆடம்பர செலவு செய்கிறதுல மிகப்பெரிய நபர்களாக இருக்கீங்க. நிறைய பேர் அந்த கடன் வாங்கி ஆடம்பர செலவு செய்கிறத எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு நீங்களும் மற்ற ராசிக்காரங்க மாதிரி உச்சத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு 2025 இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் ஆடம்பரத்தை நோக்கி போகிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த வருஷ கடைசி அப்படிங்கும்போது அதுக்கு அப்படியே கீழே ஆப்போசிட்டாக வந்து மாறிடுறீங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து செலவு பண்ணும்போது நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய கடன்களை வந்து உங்களால் ஃபேஸ் பண்ண முடியாதனால அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே உங்களை சூழ்ந்துக்கிட்டு வரதுனால உங்களால் அதை சமாளிக்கிற கெப்பாசிட்டி இருக்கிறதுனால அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்குது.